இஸ்ராயேலர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார். திருப்பாடல் எண் 107 வசனங்கள் 19, 20. உயிர்த்த ஆண்டவரில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, இஸ்ரேல் மக்கள் நெருக்கடி நேரங்களில் ஆண்டவரை கூவி அழைத்தது போல நாமும் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு பெருமூச்செறிந்து இறைஞ்சி அவரின் உதவியை மன்றாடும் அவசர தேவையில் இருக்கின்றோம். கொரோனா வைரஸ் இனம், மதம், நிறம், ஜாதி, மொழி, எல்லை என்று பார்க்காமல் உலகையே உருகுலைத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என இறப்பின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. இந்த கொடுமையான நெருக்கடியான சூழலில் கொரோனா என்னும் தொற்று நோய்க்கு பயந்து வீட்டிற்குள்ளேயே அடைப்பட்டு இருக்கும் மக்கள், ஊரடங்கால் இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்ட பொதுமக்கள், காவல்துறையினர் லத்தியடி கொடுத்து மக்களை பாதுகாக்கும் இக்கட்டான நேரம், தனிமைப்படுத்தப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளாகி வாழ்விழந்து கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை, உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர், நண்பர்கள் என்ற முகம் மறைக்கப்பட்டு தவிக்கும் மக்கள், மிக குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் கிடைத்தாலும் வாங்க முடியாத பரிதாப நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள மக்கள், வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், யார் உணவு தருவார் என்று ஏங்கி கையேந்தி நிற்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் அவல நிலை. இந்நிலையில் இரை தேடி பறக்கும் காக்கா கூட்டத்தையும் உணவு தேடி அலையும் நாய்க்கூட்டத்தையும் தவிர மனித நடமாட்டமே இல்லாது வெறிச்சோடி கிடக்கும் தெருக்கள், சாலைகள் ஒரு பக்கம், கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக செத்து மடியும் மக்கள் கூட்டம் மறுபக்கம், எவ்விடம் கண்டாலும் கலங்கி நிற்கும் கண்கள், எப்பக்கம் பார்த்தாலும் பரிதவிக்கும் மனங்கள், எவரிடம் பேசினாலும் நம்பிக்கை இழந்த சொற்கள், எங்கெங்கு திரும்பினாலும் ஆறுதல் தேடும் இதயங்கள், எல்லோரின் பேச்சிலும் மூச்சிலும் கொரோனா கொரோனா கொரோனா. இப்படி அல்லலுற்ற மக்களை ஆற்றுப்படுத்த, உயிர்கொல்லி கொரோனாவிலிருந்து பாதுகாக்க அமைச்சர்கள், அதிகாரிகள், உலகத் தலைவர்கள், நாட்டுத் தலைவர்கள், மருத்துவத்துறை ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர்,
தன்னார்வ தொண்டர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், ஐக்கிய நாட்டு சபை, உலக சுகாதார நிறுவனம் என அனைத்து தரப்பினரும் கொரோனாவை அழித்து ஒழிக்கும் முயற்சியில் முழு மூச்சாக ஈடுபட்டு மருந்தை கண்டுபிடிக்க ராப்பகலாய் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் மேலாக அனைத்து பிடியிலிருந்தும், கட்டுகளிலிருந்தும், நெருக்கடியிலிருந்தும், கொள்ளை நோயிலிருந்தும், தொற்று நோயிலிருந்தும் குணம் கொடுப்பவர், மீட்டெடுப்பவர், விடுவிக்க வல்லவர், உயிர் கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. எல்லாவற்றையும் வென்று உயிர்த்தெழுந்த நம் இயேசு கிறிஸ்துவே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் இயேசு கிறிஸ்துவே, நற்கருணையில் வெண்ணிற அப்ப வடிவில் நம்முன் பிரசன்னமாகி இருக்கின்றார். எமாவுஸ் சீடர்களுடன் வழிப்பயணத்தில் துணை சென்ற கிறிஸ்து இன்று நம்முன் இருக்கின்றார், நம்மோடு வருகின்றார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரோடு பயணிக்கிறார். அவர்களிடையே இருந்த குழப்பத்தை நீக்கி தெளிவுபடுத்திய உயிர்த்த இயேசு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை தெளிவுபடுத்துகிறார். பூட்டிய அறைக்குள் சீடர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லிய உயிர்த்த இயேசு அமைதியை கொடுக்க நம்முன் இந்த பீடத்திலே காத்திருக்கின்றார். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று தம் சீடர்களுக்கு உறுதிமொழி கொடுத்த உயிர்த்த இயேசு, அனைத்தையும் வெற்றி கொண்ட உயிர்த்த இயேசு இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கிடையே, மக்களுக்கிடையே இருக்கவும், அவர்களுக்கு சேவை செய்பவர்களின் கரம் பிடித்து செல்லவும், கொரோனா என்ற உயிர்கொல்லி கிருமியை அழித்து முடிவு கட்டவும், மக்கள் மகிழ்வாக, பலமாக, நலமாக வாழவும் அருள் வேண்டி ஒரே மனதோடு நம்முன்னால் பிரசன்னமாகி இருக்கும் நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். அன்று தொடக்க கால கிறிஸ்தவர்களிடம் இருந்த மனநிலை நம்மில் வளர மன்றாடுவோம். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக பீரிட்டெழுந்த தண்ணீர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை கழுவி தூய்மைப்படுத்தவும், இரத்தம் உயிர் தந்து வாழ்வு கொடுக்கவும் ஜெபிப்போம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாதவர்களை உயிர்த்த ஆண்டவர் தம் காயத்தழும்புகளில் வைத்து அரணும் கோட்டையுமாய் பாதுகாக்க சேர்ந்து ஜெபிப்போம்.
நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பும் இரக்கமும். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை இச்சூழலிலும் வாழ எங்களுக்கு கற்றுத் தருபவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தேவையில் இருப்போருக்கு குறிப்பறிந்து உதவி செய்ய எம்மை தூண்டுபவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அழிந்து போகும் இவ்வுலகின் செல்வங்களை பகிர்ந்து அழியா செல்வத்தை மறு உலகில் சேர்க்க எம்மை தயாரிப்பவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். குடும்பமாக இணைந்து உறவோடு வாழவும், ஒன்றித்து ஜெபிக்கவும், உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் எம்மை உருவாக்குபவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தான் என்னும் அகந்தை கர்வத்தை அழித்து எம்மை மீட்பவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அறிவியலும் ஆற்றலும் வாழ்வென கொண்ட எங்களை ஆன்மீக நலம் தந்து உம்மோடு இணைத்து கொள்பவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களின் கோட்டையும் பாதுகாப்பும் அருணுமாக இருப்பவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை மட்டுமே நம்பி வாழவும், நன்றி உணர்வோடு ஜெபிக்கவும் நல்லாசிர் தருபவரே, உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். Jaya Jaya
அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்பதற்கிணங்க அக இருளை அகற்ற வரம் வேண்டி உயிர்த்த ஆண்டவரின் ஒளியில் மன்னிப்பை பெற்றிட பஜன் வழி இணைவோம். நம்மை பாதுகாக்கும் இறைவன் நம் வாழ்நாளை
நலன்களால் நிறைவுறச் செய்யும் இறைவன், தீங்கு நேரிடாது காக்கும் இறைவன், நம் அனைவரையும் மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நம் சகோதர சகோதரிகளையும் பாதுகாக்க திருப்பாடல் 91 ஜெபிப்போம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவர். ஆம், நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் நம்மோடு உயிராய் இணைந்திருந்து அரணும் கோட்டையுமாய் இருக்கின்றார். உலகை கொரோனா நோயிலிருந்து காக்க நம்பிக்கையோடு இப்பாடலை இணைந்து பாடுவோம். ஆண்டவர் உரை இருப்பார்.
ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது. அவர்களை அவர் சோதனை நின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் என்ற இறைவனின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 13 15 இறுதியாக. நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இருந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். அவர்களது நாட்டுக்கு நலனளிப்பேன். இவ்விடத்தில் எழுதப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அமைதியில் சிறிது நேரம் ஆண்டவரை உற்று நோக்குவோம்.
என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று கூறும் பவுலடியாரின் வாக்கிற்கேற்ப இரக்கமும் அருளும் கொண்ட நற்கருணை நாதரிடம் நம் தேவைகளுக்காக மன்றாடுவோம். குணமளிக்கும் மருத்துவரே, துக்கத்திலும் நிலையற்ற தன்மையிலும் அவதியுறும் இச்சூழலில் எங்களோடு தங்கி எங்களை குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் சுடரே, கொரோனா தொற்று நோயால் அவதியுறும் குடும்பங்களுக்கு மன நிம்மதியையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் ஊற்றே இறைவா, கொரோனா தொற்று நோயால் தனிமைப்படுத்தப்பட்டு நோயின் கொடூரத்தாலும் தனிமையின் துயரத்தாலும் வாடுகின்ற மக்களுக்கு மன ஆறுதல் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திடப்படுத்தும் இறைவா, தொற்று நோயின் பாதிப்பினால் அவதியுறும் மக்களை குணப்படுத்துவதிலும் உதவி புரிவதிலும் தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்து ஈடுபாட்டுடன் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மீட்பராகிய நீரே பாதுகாப்பாக இருந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் அரசரே, நாட்டு தலைவர்கள் நாணத்தோடும் முன்மதியோடும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு திறம்பட செயல்பட வேண்டிய வரங்களை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை வேந்தனே இறைவா, பதட்டம் துயரம் என்றிருக்கும் இந்நிலையில் மக்கள் மனதினை பெற்றிட, மன அமைதியை பெற்றிட இந்நோய் உமது இரக்கத்தாலும் சிலுவையின் வல்லமையாலும் இப்புவியை விட்டு அழித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த இயேசுவே,
கொரோனா தொற்று நோயால் இறந்து போன ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாட்சியை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை வேந்தனே இறைவா, பதற்றம் துயரம் என்றிருக்கும் இந்நிலையில் மக்கள் மன அமைதியை பெற்றிட இந்நோய் உமது இரக்கத்தாலும் சிலுவையின் வல்லமையாலும் இப்புவியை விட்டு அழித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இருக்கின்றவரான எல்லாம் வல்ல இறைவன் இவ்வளவு நேரமாக நற்கருணையில் நம்முன் பிரசன்னமாய் இருந்து நம் உள்ள உணர்வுகளை எல்லாம் அறிந்தார். உலகையும் உலக மக்களையும் கொரோனா என்னும் நோயின் பிடியிலிருந்து தன் திருவிழாவிலிருந்து வழிந்தொடிய இரத்தத்தாலும் தண்ணீராலும் ஆசீர்வதித்து விடுதலை அளித்துள்ளார். இந்த விடுதலையின் வீரரை, குணமளிக்கும் தேவனை ஒவ்வொரு நிமிடமும் பாடி புகழ்ந்து போற்றும் ஆராதிக்கும் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து நாமும் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.